Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Hi friends, welcome to our channel. First select the working directory in the facility folder. இப்போ நியூ டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிங்க. யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் வந்து எடுத்துட்டுங்க. ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் வந்து செக்இன் பண்ணிங்கன்னா அது வந்து இன்ச்சஸாக வந்து உங்களுக்கு பார்ட் மாடல் வந்து வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எம்எம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் போங்க. பிளேஸ்மெண்ட் டிஃபைன் பிளேன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ வந்து ரெண்டு சென்டர் லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ ரெண்டு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ டைமென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க 46 mm. இப்போ சிம்மெட்ரி பண்ணிக்கோங்க. ரெண்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கீயை பிடிச்சிட்டு சென்டர் லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா சிம்மெட்ரி ஆயிரும். இப்போ சென்டர் ரெஃபரன்ஸ் டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ அன்வான்ட் எட்ஜஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து டெலிட் செக்மெண்ட் மூலமா டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து சிம்மெட்ரி பண்ணிக்கோங்க. டெப்த்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் டெப்த்து, ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன். ஓகே. இப்போ எக்ஸ்ட்ரூட் போங்க. பிளேஸ்மெண்ட் டிஃபைன் ஸ்கெட்ச் பிளேன் சர்ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிளோட எட்ஜஸ் செலக்ட் பண்ணிங்கனாலே ரெஃபரன்ஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ சர்க்கிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ வந்து சர்க்கிளோட எக்ஸ்ட்ரூடு டைரக்ஷன் வந்து டெப்த் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ வந்து அந்த பாஷுக்கு வந்து நமக்கு வந்து சென்டர் லைன் இல்லை, அதனால் இப்போ எடிட் போடுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடுக்கு இப்போ வந்து டேட்டம் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னாக்கா சென்டர் ஆக்சிஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கிள் வந்து கோல் விசால்ட் பண்ணுறதுக்கு வந்து சென்டர் ஆக்சிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பிளேன் ஆக்சிஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சென்டர் ஆக்சிஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஹோல் விசால்ட் போங்க. டயாமீட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. த்ரூ ஹால் பிளேஸ்மெண்ட் போங்க. சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கீ பிடிச்சிட்டு கோஆக்சியல் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீயை பிடிச்சிட்டு சென்டர் லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா கோல் ஃபார்ம் ஆயிரும். இப்போ பாயிண்ட் மூலிமா வந்து எப்படி சர்க்கிள் ஹோல் விசால்ட் மூலிமா ஹோல் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாயிண்ட்டு போங்க. இப்போ வந்து சர்ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பிளேனுக்கு வந்து ஆப்செட் ரெஃபரன்ஸ் வந்து கொடுங்க. சர்ஃபேஸை வந்து ஆப்செட் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து கொடுக்குங்க. இப்போ வந்து 65.2 32.5 23. ஓகே. இப்போ பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பாயிண்ட் மூலயமா வந்து எப்படி ஹோல் விசால்ட் பண்ணுறது ஹோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். டயாமீட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. த்ரூ ஆல் பிளேஸ்மெண்ட். இப்போ வந்து சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லீனியர்லேருந்து பாயிண்ட் ஆன் பாயிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் கீயை பிடிச்சிட்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஹோல் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து பிளெயின் ஆக்சிஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜாமெட்ரி செலக்ட் பண்ணிட்டு வியூஸ் போங்க. அப்பீரியன்ஸ் மோர் அப்பீரியன்ஸு கலர்ஸ் போங்க. கலர் வீல் போங்க. தேவையான கலரை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.